ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிட்ஸ் ஸ்பெஷல் பொட்டேட்டோ ஸ்டார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொட்டேட்டோ ஸ்டார் ரெசிபியை நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் மிஸ்ஸஸ் ஹேமா வினய்க்காகவும் இந்த வேர்ல்டில் உள்ள எல்லா கிட்ஸுக்காகவும் நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த பொட்டேட்டோ ஸ்டார் ரெசிபிக்கு முதல்ல 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக வேக வச்சுக்கிற மாதிரி இந்த குக்கரில் முதல்ல நம்ம வேக வச்சுக்க போகிறோம். உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம யூஸ்வலாக வேக வச்சுக்கிற மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 சவுண்டு விட்டு. இந்த பொட்டேட்டோ ஸ்டார் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரோசன் ஐட்டமில் ரெடிமேடாக கிடைக்கிறது. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறது தான் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதும் ரொம்பவே நமக்கு ஈஸி தான். அடுத்ததாக நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான ஃப்ளார் என்னங்கிறத பார்ப்போம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டீஸ்பூன், ரைஸ் ஃப்ளார் ஒரு 3 டீஸ்பூன். இது நம்ம பொட்டேட்டோவோட எப்படி மிக்ஸ் பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பொட்டேட்டோ நமக்கு ஜோராக வெந்தெடுத்தோ நான் குக்கரை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல தோலெல்லாம் உரிச்சிக்கலாம். பொட்டேட்டோலேருந்து நம்ம இந்த பொட்டேட்டோவை சூட்டோடையே நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்மேஷரால் நம்ம கையாலையும் மசிச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாதபடிக்கு நம்ம நல்லா ஸ்மூத்தாக இதை மசிச்சுக்கணும் இந்த உருளைக்கிழங்கை. இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இது ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா ஒத்தாப்பில் உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நமக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாகவும், ரைஸ் ஃப்ளவர் மாவு நல்ல ஒரு கிறிஸ்பினஸையும் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இந்த உருளைக்கிழங்கு மாவு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீசரில் வச்சு இதை 1 ஹவர் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரீஸ் பண்ணுற ப்ராசஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு நல்ல திக்னஸாகவும் நல்ல சாலிட் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும். நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறச்சே நமக்கு ப்ரோக் ஆகாமல் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம ரவுண்டு ஷேப்பில் உருட்டி எடுத்தாச்சு. நமக்கு அமேசானில் ஸ்டார் ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப்பு, ஹார்டின் ஷேப்பு இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயுமே நமக்கு ஷேப்ஸ் கிடைக்கிறது. நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட் இருக்கும், சின்ன கிண்ணியும் இருக்கும். அதுக்கு பின்னாடினா இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அந்த ஷேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி வேண்டாததை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் தடவிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா நம்ம இந்த பால் சைஸ் உருண்டையை அது மேலே வச்சுக்கணும். இந்த சின்ன கிண்ணத்தால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வச்சுட்டு தேவையில்லாத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பொட்டேட்டோ ஸ்டார் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுது. இதே மாதிரியே நம்ம எல்லா ஷேப்ஸ்லையுமே பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ ஸ்டார் சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்ம ஃப்ரீசிங் ப்ராசஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறச்சே நமக்கு எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும். அதுக்கு தான் இந்த பொட்டேட்டோ ஸ்டார் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நம்ம முதல்ல ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நம்ம போடுறச்சே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். போட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் கலர் வர வரலையும் இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது அடுத்ததாக ஹார்டின் ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப்பு, மற்ற ஷேப்ஸ் எல்லாமும் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இப்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம இதை நிறையாவும் ட்ரை பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னாக்க நமக்கு அப்பப்போ வேணுங்கிறச்சே இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்குக்கு கிட்டத்தட்ட 30 வந்தது. இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரலையும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்தாக்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவா. எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்பவே இது பிடிக்கும். இந்த குக்கீஸ் கட்டர் நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அமேசானில் கிடைக்கிறது. நம்ம சேனலில் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இந்த பொட்டேட்டோ ஸ்டார் ரெசிபி பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவா அதை போய் செக் பண்ணி பாருங்கோ. நம்ம ஆயிலில் போட்ட உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் அதை திருப்பி விடணும். இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஸ்டார் ஷேப்பில், ஹார்டின் ஷேப்பில், ஃப்ளவர் ஷேப்பில் இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸ்லையுமே இந்த பொட்டேட்டோ ஸ்டார் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுது. நான் இன்றைக்கி இதை டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இதை உங்கள் ஆத்தில் ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டோ எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ.
இந்த கிட்ஸ் ஸ்பெஷல் பொட்டேட்டோ ஸ்டார் ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.